இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது பச்சை வாசம் போனதும் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஊற வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சமாக நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி